மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் கர்ப்பிணி தாயொருவரும் அவரது கணவரும் உயிரிழந்துள்ளனர். நெல்லிக்காடு பகுதியில் உள்ள வீடொன்றினுள் உறங்கிக் கொண்டிருந்த தம்பதியினரை யானை தாக்கியுள்ளது. சம்பவத்தில் 30 வயதான ஒருவரும் அவரது மனைவியுமே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு சனம் அடிச்சு கொண்டிருக்குது. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தவங்க? எந்த நடவடிக்கையும் கிடையாது. அரசாங்கம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி சொன்னா இந்த மக்கள் என்ன குடியெழும்பி நாங்க போறதா இல்ல இப்படியே காட்டுல இருக்க கிடக்கணுமா? நாங்க காட்டுல இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நிம்மதி இங்க இருக்கிறது. ஆனா யானையால சொல்ல யுத்தத்தாலையும் நாங்க தான் அழிக்கிறது, யானையாலையும் நாங்கள் அழிக்கிறது. நாங்கள் போய் எஜி ஆபீஸுக்கு முன்னுக்கு வெள்ளா வழியில ரோட்டை மறைச்சு எவ்வளவு எல்லாம் செய்யிருக்கிறோம். இன்று வரைக்கும் ஒரு முடிவு எடுக்கலவங்க. இது எல்லாம் உயிர். இதேவேளை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளை ஒரு வார காலத்திற்கு இந்த பகுதியில் கடமையில் ஈடுபடுத்தி விசேட நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக பட்டிப்பளை பிரதேச செயலாளர் தெரிவித்தார். வேலிக்கும் ஊருக்கும் இடையில அந்த 10 காடுகள் கூட இருக்கு. அப்ப 10 காடுகளை பட்டிப்பளை பிரதேச சபையும் வெள்ளாவளி ஜேசிபியும் எடுத்து அதை கிளியர் பண்றதுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மற்ற கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க வேலியை உள்ளுக்கு எடுத்து தர சொல்லி. அப்ப அந்த வேலியை உள்ளுக்கு எடுத்து தரத்துக்கும் சரி அடையாளப்படுத்தி தாங்க எந்த இடத்தால எடுக்கணும்ன்றது அடையாளப்படுத்தி கொண்டிருக்காங்க ஆர்டிஎஸ். வேலியை கொஞ்சம் ஊருக்கு கிட்ட எடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கோம். மற்றது 1 வீக்குக்காவது இந்த வைல்ட் லைஃப் ஆக்களை இங்க நிக்க செய்து இப்ப இந்த பிரதேசம் தான் இந்த கூட யானை கூட அப்ப இந்த பிரதேசத்துல ஒரு மேஜர் ஆபரேஷன் ஒன்று செய்யறதுக்கு ஒரு பிளான் ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறோம். மேலதிக விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மை காலமாக காட்டு யானைகளின் தாக்குதலால் பலர் உயிரிழந்துள்ளனர். வேத்திச்சேனை கம்பியாறு பகுதியில் கடந்த 10ஆம் தேதி யானையொன்று அதிகாரிகளால் பிடிக்கப்பட்டு சரணாலயத்தில் விடுவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.